ஹாய் டார்மிஸ். ஃபஸ்ட்டு இருங்க, நான் ஜேகேக்கு விஷ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஜேகே, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஆமாம், உனக்கு இன்றைக்கி பர்த்டே தான். ஆனால் உன்னோட பர்த்டே விஷே நான் லேட்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் என் மனசுக்குள்ளே உனக்காண்டி ப்ரே பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் ஜேகே. நீ எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு காட்கிட்ட ப்ரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். அதே மாதிரி எங்களோட ஆர்மிஸ் எல்லாருமே உனக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. உனக்காண்டி இன்றைக்கி நிறைய பேர் வீடியோஸ் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நான் ரொம்பவே லேட்டாக தான் வீடியோ போடுறேன், பிகாஸ் எனக்கு முடியலை. அதனால தான் உனக்காண்டி நான் வீடியோ போட்டே ஆகணுன்றக்காண்டி தான் இப்போ எடுத்துகிட்டே வந்திருக்கேன். ஆர்மிஸ், இது ரொம்பவே குட்டியான வீடியோ தான், குட்டியான ஒன் ஷாட்டாக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன், பிகாஸ் எனக்கு முடியலை. அதனால தான் நான் எப்படியாவது ஜேகேக்கு பர்த்டே ஸ்பெஷல் இன்றைக்கி போட்டே ஆகணுன்றக்காண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதனால் யாருமே கோச்சிக்காதீங்க. இதை ஃப்யூச்சரில் நான் 2 ஷார்ட்டாக கொண்டு வரேன், ஓகேவா? இப்போதைக்கு குட்டியாக பார்த்துக்கலாம், ஓகேவாடா? ஓகே. மை டாக்டர் மாமா ஹேட் மீ ஒன்ஸ் அகெயின். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே செல்லக்குட்டி. அண்ட் ஆர்மிஸ் எல்லாருமே வந்துட்டு ஜேகேக்கு கமெண்டில் விஷ் பண்ணிட்டு போயிருங்க, ஓகேவாடா? ஓகே. திஸ் இஸ் ஜஸ்ட் மை இமேஜினேஷன் ஸ்டோரி. இது வந்துட்டு ரியல் கிடையாது. ஸோ யாருமே ரியலில் கொண்டு போகாதீங்க, இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. ஒன்லி இமேஜின், நோ அடிக்டட். அண்ட் ஸ்டோரி லைன் பிடிக்கலைன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பார்க்க வேணாம். பிடிச்சவங்க ஒரு லைக்கை போட்டு விட்டு உள்ளே வாங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டோரி யோசிக்கிறதுக்கான மோட்டிவேஷ்னல். அண்ட் கமெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். லைக் அண்ட் கமெண்ட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸ்டோரி பார்த்து முடித்தோடனே ஜேகேக்கு விஷ் பண்ணிவிட்டு ஸ்டோரி லைன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கடா ஆர்மிஸ், ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜேகே வந்துட்டு டாக்டர்டா. ஜேகே டாக்டர் தான். ஜேகேக்கு வந்து 35 இயர்ஸ். உங்களுக்கு வந்து இப்போ தான் 19 இயர்ஸ் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட். நீங்கள் வந்து ரொம்பவே சொப்பி கேர்ள், ஓகேவா? ஓகேடா, இந்த ஒரு இன்ட்ரோ போதும். நான் இதில் சப்பிகளுக்கு எதுக்கு இந்த பீ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்டோரியோட கடைசியில் எதுக்கு இந்த பீ கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவாடா? ஓகே ஆர்மிஸ், இப்போ வந்துட்டு இன்ட்ரோ பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜேகே வந்துட்டு உங்களுடைய தாய் மாமா, ஓகேவா? இந்த ஒரு இன்ட்ரோ போதும், மிச்சத்தை நம்ம ஸ்டோரியில் பார்த்துக்கலாம். ஹெட்ஃபோன் வியர் பண்ணிக்கோங்க, பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பிடிச்சவங்க மட்டும் லைக்கை போட்டுவிட்டு வாங்க. ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தான்டா உங்கள் காலேஜ் கிளாஸ் ரூமில் உட்காந்து அப்படியே வந்துட்டு அசைன்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ப்ரொஃபஸர் அசைன்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடா. இப்போது அப்படியே உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, நீங்களுமே அட்டன் பண்ணுறீங்க. இப்போ அந்த சைட்லேருந்து, எதுக்கு இன்றைக்கி காலேஜுக்கு போனேன் மாமா? அது வந்து உடனே இன்றைக்கி நான் காலேஜுக்கு போக சொன்னேன்னா ஏன் மயிர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? ஒழுங்கு மயிரா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வா. மாமா, இல்லை மாமா, எனக்கு அசைன்மெண்ட் இருக்குது, நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உடனே அதனால தான் நான் காலேஜுக்கு போவேனான்னு சொன்னேன், இன்றைக்கி காலேஜை ஸ்கிப் பண்ண சொன்னேன். என்கிட்டே கோதுமயிர் குத்திக்கிட்டு இருக்கியா? பாரு, உன்னை வீட்டில் தானே இருக்க சொன்னேன். இப்போ எதுக்கு கிளம்பி காலேஜுக்கு போனோம்? ஒழுங்காக கிளம்பி ஹாஸ்பிட்டல் வா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நம்ம ஜேகே தான் இப்போ உங்களை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காண்டா. இப்போ நீங்களுமே மாமா, இல்லை மாமா, அது வந்து நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க மாமா. மயிறு என்ன கேளுங்கன்ட்டு இருக்க? அன்எக்ஸ்பெக்டடு தான், இதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் மயிரே கிடையாது. ஒழுங்கு மயிராக கிளம்பி நீ இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான்டா. இப்போ அப்படியே உங்களுக்கு கண்ணில் கண்ணீர் தேங்கி நிற்கிது. ஒரு மாதிரி ரொம்பவே ஃபீலிங் ஆகிட்டீங்க. இப்போ அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டு உங்கள் ப்ரொஃபஸர்கிட்ட, சார் எனக்கு ரொம்பவே ஹெட்டேஜாக இருக்குது, ஹெட் பெயினாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல, இப்போது ப்ரொஃபஸருமே, அம்மா அதுக்கு நீ காலையிலே வீட்டில் இருந்திருக்க வேண்டியதானம்மா, இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ வீட்டுக்கு போகிறேன்ட்டு இருக்கா? அசைன்மெண்ட் உனக்கு நான் கொடுத்துருக்கேன்ல, இதான் நீ பண்ண வேணாமா? உன்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தா இப்படி தான் நீ பண்ணிக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர்லாம் வேறாரு. இப்போ நீங்களுமே, சார் இல்லை சார், எனக்கு ரொம்பவே ஹெட் பெயினாக இருக்குது, எனக்கு தலை வலிச்சிக்கிட்டே இருக்குது, நான் வீட்டுக்கு கிளம்பி போகிறேன் சார்ன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணில் கண்ணீர் தேங்க சொல்ல, இப்போ ப்ரொஃபஸருக்கு புரியுது உங்களுக்கு உண்மையிலே ஹெட் பெயின்னு. சரிம்மா, நீ வந்து லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நீ போன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க. இப்போ நீங்களுமே உட்காந்து லீவ் லெட்டர் எழுதுறீங்களா? உங்களால் எழுத முடியலை, கண்ணிலேருந்து கண்ணீர் தாரையாக ஊற்றுது, அதோடு எழுதிக்கிட்டு இருக்கீங்க லீவ் லெட்டர். இப்போ எழுதி அப்படியே ப்ரொஃபஸர்கிட்ட கொடுக்குறீங்க. ப்ரொஃபஸர் உங்களை பார்க்குறாரு, உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்துட்டு, உனக்கு ரொம்பவே ஹெட்டேஜாக இருக்கா, நீ வேணா இங்கேயே ரெஸ்ட் எடு, இப்போ வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு நீங்களுமே அப்படியே கிளாஸ் ரூமை விட்டு வெளில வர்றீங்க. ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கீங்க. இப்போ அழுதுகிட்டே போயிட்டு ஒரு கால் டாக்ஸி தாண்டா புக் பண்ணுறீங்க. புக் பண்ணி நேராக ஜேகே இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் இப்போ போகிறீங்க. இப்போ போயிட்டு அப்படியே இறங்குறீங்க.
இப்போது டாக்ஸி டிரைவர்கிட்ட எவ்வளோ சார்ஜுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் டபுள் சார்ஜராக சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் என்ன சார் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எனக்கு ஏன் டபுள் சார்ஜ் போடுறீங்க? இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 120 ரூபா தானே, நீங்கள் என்ன 240 ரூபா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ அந்த டாக்ஸி டிரைவரும் அது சிங்கிள் பர்சனுக்கு ஆணையமாய் ஆளுங்களாம், அப்புறம் டபுள் சார்ஜ் தான் நான்லாம் போடுவேன், ஒழுங்காக காசு கொடுத்துட்டு போமா, இங்கே பாருமா மீட்ரு பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு மீட்டரை திரும்பி காமிக்கிறான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அதில் ஹை லோடாக தான்டா இருக்குது. நீங்களுமே பார்த்துட்டு சார் என்கிட்ட அவ்வளோ காசு இல்லைங்க சார். அப்புறம் எதுக்குமா டாக்ஸியில் ஏறுறேன், டென்ஷன் ஆக்காதம்மா, வேகாத வேலையில் டாக்ஸி ஓட்டிகிட்டு வந்திருக்கேன், ஒழுங்காக காசு எடுமா நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த டாக்ஸி டிரைவர்லாம் மிரட்டிகிட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வந்துச்சு. சார் இப்போதைக்கு என்கிட்ட இவ்வளோ தான் சார் இருக்குது, இதை நீங்கள் வாங்கிக்கோங்க சார், நான் உங்களை ஃப்யூச்சரில் எங்கே பார்த்தாலும் நான் காசு கொடுத்துருவேன் சார் அப்படின்ற மாதிரி இப்போலாம் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ அவன் உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். பார்த்துட்டு யார் நீ காசு கொடுத்துருவ, நீ காசு கொடுத்துருவ, ஐ திங்க் நீ சம்பாதிக்கிற காசை பூரா தின்னே அழிச்சிருவேன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸி டிரைவர் கலாய்க்கிறான். இப்போ உங்களுக்கு அப்படியே கண்ணில் தேங்கி நிற்கிதுரா. பாருங்கள் சார், இப்படிலாம் என்கிட்ட பேசாதீங்க புரியுதா, உங்களுக்கு தேவையான காசு தானே, நீங்கள் இருங்க இங்கேயே இருங்க, நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறீங்க. போயிட்டு இப்போ ஜேகேயோட கேபினுக்கு தான் போயிட்டு நாக் பண்ணுறீங்க. இப்போ ஜேகேமே இல்லவா அப்படின்றான். இப்போ நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்கடா. போயிட்டு ஓயோன்னு உடனே நான் காலேஜுக்கு போவேனா, ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு உடனே காலையிலே சொல்லிட்டு சொன்னேன். இப்போ என்ன மயத்துக்கு நீ காலேஜுக்கு போனேன், அப்போ நான் சொன்னதை எல்லாத்தையும் மறந்துட்டேல, நீ மறந்துட்டேல, உன் காது மயிலில் ஏறலைல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெய்கே நான் கத்திக்கிட்டு இருக்கான். நீங்கள் மாமா அப்புறமா என்னை பிடிச்சி திட்டுங்க, இப்போ ஒரு 120 ரூபா மட்டும் கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஜெய்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. ஜெய்கேனா உங்களை பார்க்குறான். எதுக்கு? என்ன மாமா கால் டாக்ஸியில் வந்தேன்னா டபுள் சார்ஜ் போட்டான் அந்த டாக்ஸி டிரைவர். ஆனங்களாம் டபுள் சார்ஜா, ட்ரிபிள் சார்ஜ் போடணும், ஒரேமாதிரி ஆளுக்கலாம், அப்புறம் டபுள் சார்ஜ் தாண்டி போடுவாங்க, எதுக்கு கால் டாக்ஸியில் அங்கேருந்து நடந்தே வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு பக்கம் கத்திகிட்டு இருக்கான். உங்களுக்கு ரொம்பவே அழுகையாக வருது. எதுக்குலாம் என்னை ரொம்பவே எல்லோரும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னை பேசுகிறனால உங்களுக்குலாம் என்ன கிடைக்கிது, ஏன் இப்படிலாம் ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேக்கிட்டே நின்று அழுதுகிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே ஜேகே மூடுடி, நீலி கண்ணீர் வடித்தது போதும், அப்படியே காசை அப்படின்னு சொல்லிட்டு காசை தூக்கி அவங்க மேலேயே விட்டு எறிகிறான்டா. இப்போ உங்களுக்கும் வேறு வழி தெரில, அதை அப்படியே எடுத்துகிட்டு இப்போ டாக்ஸி டிரைவர்கிட்ட போயிட்டு கொடுக்குறீங்க. யார்கிட்ட போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்களுமே எங்கள் மாமா கிட்ட தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஓ உங்கள் மாமா இங்கே என்ன கம்பவுண்டரா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்காண்டா. நீங்கன்னா டாக்டர்னு சொல்லிட்டுருக்கீங்க. யார் உன்னோட மாமா? இந்த இதில் டாக்டர், இந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர், இதை நான் நம்பணும், கம்பவுண்டராக தான் இருப்பான், சொல்கிறதுக்கு வெளில சொல்கிறதுக்கும் உனக்கு என்ன வைக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இப்படி பேசிகிட்டு இருக்கான். நீங்கன்னா பாருங்கள் சார், உங்களுக்கு தேவை காசு வாங்கிட்டீங்களா, நீங்கள் கம்முன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்ஸி டிரைவர் அனுப்பி விட்டுட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இப்போ நீங்கள் இருக்கீங்கடா. இப்போ அப்படியே நீங்களுமே இப்போ ஜேகேயோட கேபின்குள்ளே திருப்பி வர. இப்போ ஜேகே உன்னை டெஸ்ட் பண்ணணும், உக்காந்து தொலை அப்படின்றான். நீங்களுமே போயிட்டு உட்காந்துட்டு இப்போ ஜெய்கிட்ட மாமா வேணாம் மாமா, நான் பார்த்துக்கிறேன் மாமா, என்னை விட்டுருங்க, நான் வேறு எங்கேயாவது போயிட்டு இருந்துக்கிறேன், இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க. இப்போ ஜெய்கே என்னடி பார்த்துக்குருவ, என்ன பார்த்துக்குருவ, பெற்றதுக்கப்புறம் என்கிட்ட தானே வருவ, இதுக்கு அப்போ நீ தான் பார்க்கணுன்னு என்கிட்ட தான் வருவ, எனக்கு தெரியும், இங்கே பாரு உன்னையெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காத, அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துருச்சு புரியுதா, இதை அப்படியே விட்டுரு, இதை அப்படியே அபார்ட் பண்ணிடு புரியுதா உனக்கு. மாமா ஏன் மாமா இப்படிலாம் பண்ணுறீங்க, நான் பார்த்துக்கிறேன் மாமா, என்னை விட்டுருங்க மாமா. எப்படி பார்த்துக்குருவ, உன்னாலலாம் பார்த்துக்க முடியாது, நீ ஏன் இவ்வளோ சப்பியாக இருக்கா, இவ்வளோ குண்டாக இருக்கா, உனைய பார்த்துக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும், நீ குழந்தைய பார்த்துக்குருவா, உன்னாலலாம் பார்த்துக்க முடியாது, திருப்பி இதுக்கு காரணம் நான் தான் நிற்பேன், எனக்கு தெரியும் மயிறு, அதெல்லாம் என்கிட்ட ஆகவே ஆகாது, ஒழுங்கு மாதிரி கழிச்சிக்கிட்டு போய்கிட்டே இரு, அது அன்எக்ஸ்பெக்டடு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேக்கெல்லாம் மிரட்டிகிட்டு இருக்காண்டா. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்பவே நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ அப்படியே ஜேகேவும் செக்கெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ அவங்க கையில் டேப்லெட் எடுத்து கொடுத்துட்டு பாரு, இந்த வீட்டுக்கு போனோன்னே போட்டுரு புரியுதா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நீங்களுமே புரியுது மாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் டேப்லெட்லாம் வாங்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே வெளியில் வரீங்களா. ஆமாடா நீங்கள் ப்ரெக்னென்ட் தான்
ஜேகேவால் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. இப்போ ஜேகேக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, அதனால் அவாய்ட் பண்ண சொல்லிகிட்ருக்கான். அதனால தான் டேப்லெட்டும் எழுதி கொடுத்துருக்கான். இப்போ நீங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு வெளில வரீங்க ரொம்பவே அழுதுகிட்டு. இப்போ உங்கள் ஸ்டொமக் மேலே ஹேண்டை வச்சுட்டு, செல்லக்குட்டி நீ அம்மா கூட இருக்க மாட்ட, நீ அவ்வளோதான், இன்னைக்கு நீ என்னை விட்டுட்டு போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு உங்கள் வீட்டுக்கு நடந்தே போகிறீங்கடா நீங்கள். ஏன்னா உங்களுக்கு நடந்து தான் போகணும், வேறு வழியும் இல்லை, கால் டாக்ஸிக்கு காசும் இல்லை. ஜெக்கிட்ட போயிட்டு கேட்டால் கத்துவான்னு உங்களுக்கு தெரியும். அதனால் ரொம்ப அழுதுகிட்டு நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. இப்போது வீட்டில் உங்கள் அம்மா தான், ஏய் என்னடி காலையில் காலேஜுக்கு போயிட்டு அதுக்குள்ளேயும் வீட்டுக்கு வந்துட்டேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. இப்போ உங்கள் அம்மாட்ட எந்த ஒரு பதிலும் நீங்கள் சொல்லலை. ரொம்பவே ஹெட் பெயினாக இருக்குமா, வந்துட்டு நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே இப்போ ரூமுக்கு போயிட்டு இப்போ வந்து அதை ஹாட் வாட்டரில் தான் போடணுன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே சொல்லியிருப்பான். அதனால் நீங்களுமே கிச்சனுக்கு போகிறீங்கடா. கிச்சனுக்கு போயிட்டு இப்போ ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. இதே சேம் டைம் ஜேகேயும் வீட்டுக்கு வந்துடுறான். வந்து ஒயான் ஒயான் அப்படின்னு கத்துறான். இப்போ அப்படியே நீங்கள் வந்து கிச்சனை விட்டு எட்டி பார்த்துட்ருக்கீங்க. என்னங்க மாமா, என்ன ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா அவங்க அம்மாவும் இருக்காங்க, அதனால் அவன் வந்துட்டு வெளிப்படையாக எதுவுமே பேசாமல் ஆச்சான்னு கேட்குறான். இப்போ நீங்களுமே இல்லை மாமா, அதான் வந்துட்டு ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது உங்கள் அம்மாவுமே எதுக்கு ஹாட் வாட்டர் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ அப்படியே ஜேகே இல்லை அது வந்து அவளுக்கு ஹெட் பெயினாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தா, நானும் டேப்லெட் எழுதி கொடுத்துருந்தேன், அதுக்கு தான் ஹாட் வாட்டர் அப்படின்ற மாதிரி ஜேகேனா இப்படி சொல்ல உங்கள் அம்மாவுமே நம்பிடுறாங்க. இப்போ அப்படியே நீங்கள் ஹாட் வாட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ அந்த டேப்லெட்டை போட போகிறீங்கடா. ஜேகே சீக்கிரம் போடுடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணே அவங்கள்ட்ட சொல்லிகிட்ருக்கான். இப்போ நீங்களுமே அந்த டேப்லெட்டை எடுத்து போட்டுறீங்க. அவ்வளோதான். இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு அப்படியே ஸ்டொமக் பெயின் வருது, அப்படியே உங்களுக்கு ரொம்பவே வலிக்குது. இப்போ ரொம்பவே அழுதுகிட்டு உங்கள் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்களா நீங்களாம், உங்களால் தாங்கிக்க முடியல. அதை அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது, உங்களுக்கு ஓவராக ஸ்வெட் ஆகுது. இப்போ ஜேகிட்ட போயிட்டு சொல்கிறீங்க, இப்படிலாம் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவன் கண்டுக்கவே மாட்றான். இப்போ நீங்கன்னா இதுக்கு இப்படிலாம் கண்டுக்காமல் இருக்கீங்க, இது உங்கள் பேபி தானே, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகிட்ட கேட்டுட்ருக்கீங்க. என்னடி மயிறு, இந்த வந்துட்டேல வாங்கின விலைக்கு நீ வந்துட்டேல பேபியா, அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது களைச்சிருன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், புரியுதா, என்னோட பேபிலாம் கிடையாது, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் ஜேகே இப்படி கத்திக்கிட்டு இருக்கான். நீங்களும் ஜேகேவை பார்த்து ஒரு மாதிரி வியர்டாக முறைச்சிட்டு வாரா நான் கதிக்காக போகிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே மனசுக்குள்ளே நினச்சிட்டு இப்படியே நீங்களுமே உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. ஜேகே தான் அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு தான்டா கிளம்பிக்கிட்டு இருக்கான். இப்போ கிளம்பி வந்து கீழே வந்து சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ நீங்கள் உங்கள் ரூம்லேருந்து வெளியில் வரவே இல்லை. இப்போ ஜேகே அப்படியே வந்துட்டு உங்கள் அம்மா கிட்ட தான் கேட்டுட்ருக்கான், எங்கே அவளை, உன் பொண்ணை எங்கே, அவளை இன்னும் அலைய காணோம், ஏன்னா தின்னுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காளா, இப்போயும் நல்லா தின்னுட்டு தூங்கிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து ஜேகே உங்கள் அம்மாட்ட கேட்டுருக்க. உங்கள் அம்மாவுமே டேய் லூசு உனக்கு விஷயமே தெரியாதா, என்னது அவளுக்கு வந்துட்டு காம்படிஷன் இருக்குடா, அவள் வந்து ஊருக்கு கிளம்பி போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகேக்குன்னா ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. எப்படி இவள் ஊருக்கு கிளம்பி போனால், அவளுக்கு இந்நேரம் அபார்ட் ஆகிருக்கணுமே, ஆனால் ஊருக்கு கிளம்பி போயிருக்க முடியாதே, எப்படி போனா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கான் ஜேகே. இப்போது அப்படியே உங்களுக்கு கால் பண்ணுறான்டா ஜேகேனா, நீங்கள் கால் அட்டன் பண்ணவே மாட்டீங்க. இப்போ அவனுக்கு டென்ஷன் ஆகுது. மயிறு என்கிட்டே கண்ணாமூச்சி ஆட்டம் விளாண்டுட்ருக்கா, என்ன பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறான். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அந்த டேப்லெட்டை போட்டிருக்கவே மாட்டீங்களா, அவன் கண்ணுக்கு முன்னாடி போடுற மாதிரி போட்டு அங்கிட்டு போயிட்டு வெளில துப்பியிருப்பீங்க. அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் அபார்ட் ஆகலை, நீங்கள் இன்னும் கன்சீவாக தான் இருக்கீங்க. இந்த மாதிரி தான், அதனால தான் ஜேகே கிட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு அபார்ட் பண்ணி விட்ருவான்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்துட்டு ஊருக்கு உங்கள் அம்மாட்ட வந்து காம்படிஷன் சொல்லிவிட்டு போய் சொல்லிவிட்டு நீங்களுமே அந்த ஊரை விட்டே கிளம்பி இப்போ வெளியே ஒரு ஊருக்கு வந்துட்டீங்க. ஆனால் எந்த ஊருன்றதை உங்கள் அம்மாக்கிட்டே நீங்கள் சொல்லலாடா. உங்கள் அம்மா கிட்டே சொன்னால் கண்டிப்பாக ஜேகே கிட்டே சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதனால் உங்கள் அம்மா கிட்டே நீங்கள் சொல்லாமல்
வெளியூருக்கு வந்துட்டீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இப்போ ஜேகே கேட்குறான், எந்த ஊருக்கு போயிருக்காவ அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கிட்டே கேட்டுட்ருக்கான். அவங்க அம்மாவே தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ காலேஜில் இருந்து தானே காம்படிஷன்லாம் அனுப்பிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு வந்து காலேஜில் வந்து விசாரிச்சுட்ருக்கான். ஆனால் காலேஜில் நாங்கள் எந்த ஒரு காம்படிஷனுக்கும் நாங்கள் அனுப்பிவிடலன்ற மாதிரி இப்போ அங்கேயுமே சொல்லிடுறாங்க. அப்போ ஜேகேக்கு புரியுது, அப்போ நீங்கள் தான் வந்துட்டு ட்ராமா பண்ணி தான் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிருக்கீங்கன்ற மாதிரி இப்போ ஜேகேக்கு புரியுது. ரொம்பவே உங்கள் மேலே டென்ஷன் ஆகுறான். உன்னையெல்லாம் பெற்றுக்க விட மாட்டேன்டி, பெற்றுக்க விட மாட்டேன், என்னோட பிள்ளை உங்ககிட்ட இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனா இங்கிட்டு இப்படி இருக்கான். அங்கிட்டு நீங்கள் உங்கள் ஸ்டொமக்கில் ஹேண்டை வச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் உட்காந்துட்ருக்கீங்க, செக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடா. பிகாஸ் பேபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுமே பேபி ரொம்பவே வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ரொம்பவே சூப்பராக இருக்குது, இதே மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கன்ற மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டல்லலாம் சொல்லிகிட்ருக்காங்க. நீங்களுமே உங்கள் ஸ்டொமக் மேலே ஹேண்டை வச்சுட்டு, பாடுற செல்லக்குட்டி, உன்னை நான் எப்பயுமே ஹாப்பியாக பார்த்துக்குருவேன் சரியா, இந்த நம்மம்மையெல்லாம் உன்னைலாம் நான் வளர்க்கவே மாட்டேன், எப்பயுமே உன்னை ரொம்பவே வந்து ஆட்டிடியூடான கேர்ளாக வளர்ப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஸ்டொமக் மேலே ஹேண்டை வச்சு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்களா. இப்போ உங்களுக்கு வேலையும் கிடையாது, உங்கள் அப்பா கொஞ்சோண்டு காசு அனுப்பி விட்ருப்பாங்க, அதை தான் வந்துட்டு இது பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ இங்கே வந்திருப்பீங்க. உங்களுக்கு வேலையும் கிடையாது, நீங்கள் படிக்கிற பொண்ணு, நீங்கள் வேலை பார்த்து சம்பாதிச்சு குழந்தைய பார்த்துக்கணுன்னா எப்படி முடியும் உங்களால். நீங்கள் ஆல்ரெடி ரொம்பவே சப்பியும், உங்களுக்கு கொஞ்சம் வேலை பார்த்தாலே உங்களுக்கு வந்து மூச்சு இறைக்க ஆரம்பிச்சிடும்டா. நீங்களும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எப்படி நம்ம வேலை பார்க்க போகிறோம், எப்படி நம்ம பார்த்துக்க போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்பவே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போது அந்த ஹாஸ்பிட்டலோட டீனு அப்படியே வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. ஒன் அப்படின்றாரு. நீங்களுமே சார் நீங்களா அப்படின்றீங்க. இப்போது டீனுமே வந்துட்டு உங்களை பார்த்து கேட்டுட்ருக்காரு, எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. நீங்களுமே எதுவுமே சொல்லாமல் திருன்னு முழிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியுமே வந்துட்டு உள்ளே இருந்து நர்ஸ் தான் வந்துட்டு, மேடம் நீங்கள் ரிப்போர்ட்டை மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வந்து நீட்டிகிட்ருக்காங்க. நீங்கள் டீனை ஒரு மாதிரி பார்க்க, ரிப்போர்ட்டை ஒரு மாதிரி பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. இப்போ டீன் அப்படியே அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்குறாரு. அது உங்கள் ப்ரெக்னன்சி ரிப்போர்ட் தான்டா. அப்படியே டீன் அதை பார்த்துட்டு உங்களும் ஒரு மாதிரி வியோடாக பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி முழிச்சிட்டே அங்கனுக்குள்ளே உட்காந்துட்ருக்கீங்க. ஒயன், யார் ரீசன், நீ எதுக்கு இங்கே தனியாக வந்திருக்க, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்டுட்ருக்காரு. இப்போ நீங்கள் எதுவுமே சொல்லலை, ஸோ அவருக்கு புரியுது. சொல்லு, யார் ரீசன் இதுக்கு சொல்லு, நான் வேணா உங்கள் வீட்டில் பேசட்டுமா, முடிச்சு வைக்கட்டுமா அப்படின்ற மாதிரி டீன் அடுக்கடுக்காக கேள்வியாக கேட்டுட்ருக்கா. உங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே உங்களால் சொல்லவே முடியலடா. இப்போ டீனுக்கு புரியுது, ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்கன்னு மட்டும் டீனுக்கு புரியுது. இப்போ டீன் அப்படியே உங்களை பார்த்து, எப்பாரு ஒயன், எப்பாரு, எந்த ஒரு கஷ்டத்தையும் உள்ளுக்குள்ளே போட்டி மறைக்காத, வெளியில் யார்கிட்டையாவது சொன்னால் தான் உன்னோட கஷ்டங்கள் தீரும். உன்னோட கஷ்டங்கள் தீருமா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் நீ வெளியில் சொல்லிட்டேன்னா உன் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். என்னை ஒரு ஃப்ரெண்ட்லியாக நினச்சி என்கிட்ட நீ வந்துட்டு ஓப்பனாக உண்மையெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நீ வந்துட்டு சொல்லலாம். இதை நான் வெளியே யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த டீனுமே சொல்ல. இப்போ உங்களுக்கு ஒரே அழுகடா, கண்ணிலேருந்து தாரையாக கண்ணீர் ஊற்றுது. ஏன்னா பிகாஸ் வந்துட்டு இப்போ இந்த குழந்தைய எப்படி வளர்க்குறது அப்படின்றது கூட உங்களுக்கு தெரில, எப்படி பெற்றெடுப்பேன், எப்படி பார்த்துக்க போகிறேன், எதுவுமே உங்களுக்கு தெரில. நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்றதே உங்களுக்கு தெரியல. அதனால ரொம்ப அழுதுகிட்டே டீன்கிட்ட ஜேகேன்னு சொல்லாமல் நடந்த எல்லா விஷயத்துக்குமே ஒரு பொறுக்கி தான் காரணம்னு சொல்லிட்டு ஜேகேன்னு மென்ஷன் பண்ணாமல் நீங்கள் வேற ஒரு ஆளாக மென்ஷன் பண்ணி இப்போ அந்த டீன்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா டீனுக்கு வந்து ஜேகேவை நல்லாவே தெரியும். டீனோட இன்னொரு ஹாஸ்பிட்டலில் தான் வந்துட்டு ஜேகே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு ஜேகேவை நீங்கள் பார்க்க போகும்போது வந்துட்டு டீனை வந்து பார்த்துருப்பீங்க. டீனுக்கு நீங்கள் தான் வந்துட்டு ஜேகேவோட அக்கா பொண்ணுன்றது வந்துட்டு நல்லாவே தெரியும். அதனால தான் இப்போ உங்களை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அதனால் நீங்களும் ஜேகேன்னு சொல்லாமல் வேறு ஒரு பர்சனை வச்சு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. எவ்வளோ தைரியம் தான் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான். அவனை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாமலையா விட்டு, உன்னை ஏமாற்றிட்டு விட்டுருக்கான், அவனை நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாமையா விட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீனெல்லாம் கேட்க, இப்போ நீங்கள் அப்படியே சார் நான் வந்துட்டு கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது, ஸோ இதெல்லாம் போலீஸில் கொண்டு போனால் என்னோடய பேரே கெட்டு போயிடும் சார், ப்ளீஸ் இதை வேறு யார்கிட்டையுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கீங்க. இப்போ டீனுக்கு உங்களோட நிலமை நல்லாவே புரியுதுடா. அதனால் சரி விடு, பார்த்துக்கலாம், நான் வந்து இனிமேல் பார்த்துக்கிறேன், கேர் பண்ணிக்கிறேன் சரியா, இனிமேல் நீ வந்துட்டு கவலையப்பட தேவையே கிடையாது, நீ வந்துட்டு என்னோடய ஹாஸ்பிட்டல்லே ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த அவருமே சொல்ல, உங்களுக்கு நான் ஹாஸ்பிட்டலை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்றீங்க. இப்போ அப்படியே அவர் சரி என்ன படிச்சிருக்க நீ அப்படின்ற மாதிரி கேட்க,
சார் நான் ஆர்டிஸ்ட்டு சார் அப்படின்றீங்க. சரிம்மா, அப்போ என்னோட ஹாஸ்பிட்டலில் நீ ஒர்க் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி திருப்பி அதையே கேட்குறாரு. உங்களுக்குன்னா ஹாஸ்பிட்டலை பற்றியே சுத்தமாக தெரியாது. சார் எனக்கு தெரியாது. இங்கே பாரு நீ சுற்றி முற்றி இங்கே ஹாஸ்பிட்டலை பாரு அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்ல, இப்போ நீங்களுமே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. இந்த மகப்பேறு ஹாஸ்பிட்டல் தாண்டா அதில் வந்துட்டு நிறையவே ட்ராயிங் பண்ணி வச்சுருக்காங்க. குழந்தையோட தாய் இருக்கிற மாதிரி, அந்த தாயோட கருவில் குழந்தை இருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு குழந்தைகளோட ஃபோட்டோவெல்லாம் ட்ராயிங் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட காமிக்கிற நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி வியோடாக டீனை பார்க்க, இதுதான் இனிமேல் உன்னோட ஒர்க்கு. இந்த மாதிரி நீ தான் படம் வரைய போகிற, புரியுதா? இந்த மாதிரி நீ வந்து ஆர்டிஸ்ட் தானே, ஸோ இந்த மாதிரி ஒர்க்கை நீ பண்ணு, புரியுதா? இதை பண்ணு. இதை நம்ம வந்து மியூசியத்துக்கு அனுப்பி விடுவோம். ஹாஸ்பிட்டல் சார்பாக மியூசியத்தில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீக் வந்துட்டு ஒரு சின்ன காம்படிஷன் இருக்குது. ஸோ அதுக்காண்டி வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்க போர்ஷன் யாருன்னா அது நீ தான். ஸோ நீ தான் ட்ராயிங் பண்ண போகிற அப்படின்ற மாதிரி இப்போலாம் வந்துட்டு அந்த டீன் உங்ககிட்ட சொல்ல, நீங்களாம் மாட்டேன்றீங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டேஜ் ஏறி மியூசியத்தில் எப்படி ட்ராயிங் பண்ண முடியும்? ஆல்ரெடி நீங்கள்லாம் இப்போலாம் வந்து ஸ்டேஜ் ஏறி இருக்கீங்கடா. ஆனால் அங்கே எல்லாருமே உங்களை கிண்டல் பண்ணியிருப்பாங்க. நீ எல்லாம் ரொம்ப சப்பியாக இருக்க, நீ எல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்பவே வந்துட்டு கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் இப்போ டீன் கிட்ட சொல்லிட்டு, சார் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது சார், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்கடா. இப்போ டீனு பாரு, சப்பியாக இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய இஷ்யூலாம் கிடையாது வாயன், புரிஞ்சுக்கோ. உடனே நீயே எதுக்கு தாழ்த்தி பேசிக்கிட்டு இருக்க? ஆமாம், நான் அப்படி தான், என்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பிசாடி மூவ் ஆகி போய்கிட்டே இரு. அடுத்தவங்க பேசுகிறத எதுக்கு காதில் வாங்குற? அதெல்லாம் காதலையே வாங்காத. உன்னை ஏமாற்றிட்டு விட்டுட்டு போனாலும் ஒரு பொறுக்கி, அவனுக்கு நீ யாருன்னு நிறுவி அப்படின்ற மாதிரி இப்போது அப்படிலாம் வந்துட்டு டீன் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்குமே லைட்டாக மோட்டிவேட் ஆகுதுரா அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டு. இப்போ நீங்களுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ டீனுமே வெரி குட். பாரு, நீ சப்பியாக இருக்கிறது ஒன்றும் இது கிடையாது, சரியா? இதெல்லாம் ஒரு ஜீன் தான். இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு போய்கிட்டே இரு. உன்னை யார் கிண்டல் பண்ணாலும் அவங்க முன்னாடி நான் சப்பியாக இருந்தாலுமே நான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பர்சன். அது வந்துட்டு எனக்கு கவலையே கிடையாது. நான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். எந்த ஒரு வேலையிலையும் எந்த ஒரு இதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு நீ நிரூபி அப்படின்ற மாதிரி இப்போ டீன் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்குமே கொஞ்சம் மோட்டிவேட் ஆகுது. இப்போ அப்படியே வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்போது இங்கிட்டு ஜேகே உங்களை தேடாத இடம் கிடையாது. பிகாஸ் அந்த பேபியை வந்து அபார்ட் பண்ணணும் தான் அவன் நினச்சிக்கிட்டே இருக்கான். உங்களை எல்லா இடத்துலையும் தேடி சுற்றிக்கிட்டே இருக்கான். இப்போ டென்ஷன் ஆகுது ஜேகேக்கு. வெறுக்காலை இவ டென்ஷன் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானே. நான் என்ன சொன்னேன் வேலை, இவ கடைசியில் என்கிட்ட தான் வந்து நிற்பா அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகேலாம் உங்களை வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. நீங்களாம் கிடைக்கவே இல்லை. இப்போது அந்த டைமும் வருதுடா, அந்த மியூசியத்தில் அந்த வந்துட்டு இப்போ பெயிண்டிங் பண்ணுற அந்த டைமும் வருது. நீங்களாம் போகிறீங்க, ஸ்டேஜ் ஏறுறீங்க. உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஏன்னா உங்களை ரொம்பவே கிண்டல் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் ரொம்பவே பயந்துட்டுருக்கீங்க. இப்போ டீன் வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருவா, நீங்கள் பாரு, ஒன்றுமே கிடையாது. நீ போய்ட்டு நார்மலாக ஸ்டேஜ் ஏறி நார்மலாக படம் வர, உன் மனசுக்குள்ளே ஏதாவது கொண்டு வா, உன் மைண்டுக்குள்ளே கொண்டு வா. இதை தான் வரையணும்னு சொல்லிட்டு நீ கொண்டு வந்து வர, யாருமே உன்னை எதுவுமே புள்ளியெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீ தைரியமாக ஸ்டேஜ் ஏறு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து டீன்லாம் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களுமே ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி யோசிக்கிறீங்களா? ஜேகே பண்ண எல்லா விஷயத்தையுமே ஜேகே ஆரம்பத்துலேருந்தே உங்களை ரொம்பவே ஹேட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். நீ ரொம்பவே குண்டாக இருக்க, உன்னை பார்க்கவே எனக்கு சைக்கிளை பார்க்கவே பிடிக்கல இப்படின்னு ரொம்பவே உங்களை ரொம்பவே மட்டம் தட்டி தாழ்த்தியே பேசியிருப்பான். எல்லா பொண்ணுங்க முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் உங்களை மட்டம் தட்டி தாழ்த்தி தான் பேசியிருப்பான். இப்போ கூட அவனை எனக்கு பிடிக்கல, ஒரு குழந்தை வந்துட்டு இருக்கிறது கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவன் உங்களை கலைக்க சொல்லி ரொம்பவே ஹேட் பண்ணிகிட்டே இருந்திருப்பான். இதெல்லாம் அப்படி தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே அப்படியே நீங்கள் போயிட்டு ட்ராயிங் பண்ணுறீங்கடா. இந்த மாதிரி நீங்கள் ட்ராயிங் பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு ஜப்பி கேர்ளை டாக்டர் ஹேட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்துட்டு நடு ரோட்டில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணை ஒரு டாக்டர் அப்படியே விட்டுட்டு போகிற மாதிரி தத்ரூபமாக நீங்களும் ஜேகேவும் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் வந்து வரைகிறீங்க. இது வந்து ஹெட்டுலோ கான்செப்டில் தான் நீங்கள் வரைஞ்சிட்ருக்கீங்க. நடுவில் ஹார்ட் ப்ரோக்கன் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு நீங்கள் வரைகிறீங்க. அங்கே வந்திருக்க எல்லாருமே பார்க்குறாங்க, தத்ரூபமாக இருக்கிற அந்த பெயிண்டிங்கை பார்க்குறாங்க, வேறு லெவலுக்கு எல்லாருமே பாராட்டுறாங்க.
டேய் வாயன் செம்ம வாயன்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா எல்லாருமே நீ சப்பியாக இருக்க, நீ எப்படி வரைவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களை கிண்டல் பண்ணுவாங்கன்னு தான் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் இங்கே அதுக்கே மாறா நீ ரொம்பவே சூப்பராக வரைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களை பாராட்டிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே எல்லாத்தையுமே ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்ருக்கீங்க. இப்போது வந்துட்டு அந்த மியூசியத்தில் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்களே இந்த ப்ரோக்ராமை, இப்போ அவங்க தாண்டா வராங்க. வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்பவே சூப்பராக வரைஞ்சிருக்க வாயன். உண்மையிலேயே அப்படியே வந்துட்டு இது தத்ரூபமாக இருக்குது. உண்மையிலேயே ஒரு டாக்டர் வந்துட்டு ஒரு பொண்ணை விட்டுட்டு போகிற மாதிரி தான், ஒரு ப்ரெக்னென்ட் பொண்ணை விட்டுட்டு போகிற மாதிரி தான் நீ வரைஞ்சிருக்க. இது உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த பெயிண்டிங் வந்துட்டு பெரிய லெவலுக்கு வந்துட்டு விலை போகும் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லி இப்போ அவார்ட்லாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு அவார்ட்லாம் கொடுக்குறாங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ஹாப்பியாக இல்லை? பிகாஸ் திஸ் இஸ் யுவர் ஸ்டோரி. உங்களோட ஸ்டோரியை வரைஞ்சிட்ருக்கீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட ரியல் லைஃப்பை போயிட்டு அதில் வரைஞ்சிட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு அதுக்கு வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு அவார்டு கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு ஓவராகவே ஹார்ட் ப்ரோக்கன் தான் ஆகுது. அந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டில் கூட உங்களுக்கு ரொம்பவே கண்ணீர் தேங்கி ஒரு மாதிரி அழுதுகிட்டு தாண்டா இருக்கீங்க. இப்போ சேம் டைம் இதே வந்து மியூசியத்துக்கு ஜேகேவும் வந்திருக்கான். இப்போ ஜேகேவும் வந்திருக்கான். வந்து உங்களை பார்த்துட்டான்டா. நீங்கள் வரைஞ்சிருக்க அந்த ஆல்பத்தையும் பார்த்துட்டு நேராக அவங்க கிட்ட தான் வரான். வந்து என்னடி பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்க, நாடகம் ஆடுறியா? இந்த டாக்டர் யார்? நான் தானே. இந்த பொண்ணு யார்? நீ தானே. இங்கே பாரு சுத்துரு வாங்கிட்ட அடி வாங்கியே, என்ன வேலை மாரி பார்த்துட்ருக்க அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே வந்து உங்களை கத்திக்கிட்டு இருக்கான். நீங்கன்னா எதுவுமே அவங்ககிட்ட பேசவே இல்லை. இப்போ ஜேகே உங்கள்கிட்ட கேட்டு என்னடி வேலை பார்த்துட்ருக்க, நான் கலைக்க சொல்லிகிட்ருக்கேன், ஆனால் நீ கலைக்க மாட்டியா, ஒழுங்கு மாதிரா என் கூட வான்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். ஆனால் நீங்கள் அவன் ஹேண்டை தட்டி விடலை, எதுவுமே பண்ணலை. அங்கேயே ஒரு ஸ்ட்ராங்கான கேர்ள் எப்படி நிற்பாங்களோ அதே மாதிரி பிடிச்சி அங்கனுக்குள்ளேயே தான் நிற்கிறீங்க. இப்போ ஜேகே வர முடியுமோ முடியாதா? பாரு, என்னோட குழந்தையெல்லாம் நீ வயிற்றுல சுமக்க தேவையே கிடையாது. நீ எனக்கு பிடிக்காது தெரியும். ஒழுங்காக என் கூட வாடின்னு சொல்லிட்டு இப்படி நான் கத்திக்கிட்டே இருக்கான். அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே இது கேட்குது. ஏன்னா அவங்களுக்குள்ள மயக்கம் இருக்குது. இதெல்லாம் ரியலைஸ் பண்ணாமல் ஜேகே இப்படி இங்கிட்டு கத்த இப்போது டீனுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு இங்கே எனக்கு வரைஞ்சிருக்குது உங்கள் 2 பேர்த்த வச்சு தான் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சு. இப்போ அப்படிலாம் டீனு ஜேகே பார்த்து உன்னை ரொம்பவே நல்லவே நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இந்த லெவலுக்கு நீ கேவலமானவனாக இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை ஜேகே அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகேவை பார்த்து எல்லாருமே இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கடா. இப்போ ஜேகேனா என்ன அப்படி அவன் மேலே போய்ட்டு உங்களுக்கெல்லாம் கரிசனம், இவ்வளோலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, வாயன் ஒழுங்கு மரியாதை என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுக்கப்புறமும் இப்படி உங்களை போட்டு மிரட்டிகிட்ருக்கான். ஆனால் நீங்கள் எதுவுமே அவங்ககிட்ட பேசவே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரே வார்த்தை தான் சொல்கிறீங்க, பாருங்கள், உங்களுக்கு என்னை பிடிக்கலை, விட்டுருங்க, புரியுதா? என்னை பிடிக்கல அவ்வளோதானே. நான் குண்டாக இருக்கேன், அதனால் உங்களுக்கு என்னை பிடிக்கல. என்கிட்ட நிற்கிறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு வெக்கமாக இருக்குது, அதனால் என்னை உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளோதானே. இதோட என்னை விட்டுட்டு போயிருங்க. என்னோடய குழந்தைய என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், சரியா? என்னோட குழந்தை இது. உங்களை தேடி எப்பயுமே வரமாட்டேன். என் குழந்தைக்கிட்ட கூட நீங்கள் தான் அப்பான்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு நிலமை வந்துச்சுன்னா அப்போ என்னோடய உயிரை விட்டுருவேன் மாமா. நீங்கள் போங்க, இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகே உங்களை அப்படியே ஒரு மாதிரி வியோட பார்க்குறான். ஏன்னா எப்பயுமே நீங்கள் வேணாமாம்மா வேணாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க வாயனை பார்த்து இப்போ அவன் ஸ்ட்ராங்காக பேசுகிற வாயனை இப்போ தான் அவன் பார்க்குறான். இப்போ ஒரு மாதிரி வியோடாக அவங்கள பார்த்துட்ருக்கான். நீங்களும் என்னம்மா பார்க்குறீங்க, ஏன்னா இப்படிலாம் ஸ்ட்ராங்காக பேசுகிறேன்னா பின்ன ஒரு தாயாகிறது என்ன அவ்வளோ ஈஸின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியுமா இந்த வலி? தெரியுமா அந்த குழந்தை தன்னை விட்டு பிரிய போகுதுன்னு நினைக்கும் போது உங்களுக்கு அந்த வலி தெரியுமா? நீங்கள் என்கிட்ட ஈஸியாக கூட அந்த டேப்லெட்டை கொடுத்து நீங்கள் போடுன்ட்டீங்க, ஆனால் அதை போடுறதுக்கு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக போச்சுல. என்னை விட்டுருங்க, தயவுசெய்து என்னை விட்டுருங்க. உங்களை பார்க்க கூட எனக்கு பிடிக்கலை. நீங்கள் இங்கேருந்து வெளில போங்க மாமா, என்னை விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு இதை ஒன்று பேசணுன்னு தாண்டி வேணும் பின்னாடியே இப்படி ஹேட் பண்ணிகிட்டே சுற்றிக்கிட்டு தெரிஞ்சேன் அப்படின்றான். இப்போ நீங்கள் ஜேகே ஒரு மாதிரி வியாடாக பார்க்குறீங்க. இப்போ என்ன சொல்கிற?
இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்க, திருப்பியுமே ஏதாவது ட்ராமா ஆடி எனக்கு என்ன டேப்லெட் கொடுக்க போறியா அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்பவே நொந்து போய் ஒரு மாதிரி டயர்டாக கேட்டுட்ருக்கீங்க. மயிறு என்னோட பிள்ளடி, இதை கலைக்கிறதுக்கு எதுக்குடி நான் மாத்திரை கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்கணுன்னு அவசியம் மயிரே கிடையாது. இங்கே பாரு, நீ எவ்வளோ அழகு தெரியுமா, எவ்வளோ அழகு தெரியுமா, எவ்வளோ க்யூட்டு தெரியுமா, நீ குண்டா தாண்டி இருக்கா, குண்டா இருக்கிறது எனக்கு பிரச்சனையே கிடையாதுடி, நீ ரொம்பவே அழகு. ஆமாடி, நான் உன்னையே ஹேட் பண்ணேன். ஆமாம், எதுக்கும் ஹேட் பண்ணேன்னு தெரியுமா, எதுக்கும் ஹேட் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெகி உங்கள்கிட்ட கேட்குறான். உங்களுக்குன்னா என்ன தெரியும், இப்போ உங்களுக்குமே புரியாமல் எதுக்கு ஹேட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போது அவன் எதுவுமே சொல்லலை, ஒரு மாதிரி சைலண்ட்டாக நிற்கிறான். இப்போ நீங்களுமே அவனை பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு ஹேட் பண்ணீங்க, எனக்கு அது தெரில, உங்கள் வாயிலேருந்து எந்த ஒரு ஆன்சரும் எனக்கு வர வேணாம், அது எனக்கு தேவையில்லாதது ஒன்று, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அமைதியாக நீங்களும் நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ ஜெய்கி உங்கள் பின்னாடியே வந்துட்டு ஒரு நிமிஷம் நில்றி நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கான். அவன் பேசுகிறது எதையுமே நீங்கள் கேட்க மாட்டீங்க, அவன்கிட்ட திருப்பி ரிப்பீட்டுமே பேச மாட்டீங்க. உங்கள் மௌனம் மட்டுமே அவங்களுக்கு பதிலாக இருக்குது. அவன்கிட்ட அவனுக்கு புரியுது நீங்கள் அவனை எவ்வளோ ஹேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியுது. அவன் எவ்வளவோ சொல்கிறான், ஒரு நிமிஷம் இரு நான் சொல்கிறத கேளு, எதுக்காண்டி உன்னை ஹேட் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் இதை எதையுமே நீங்கள் கேட்க மாட்டீங்க. அவ்வளோதான், நொந்து போயிட்டீங்க நீங்கள் ரொம்பவே. அதனால நீங்கள் ஜேகே விட்டு ரிமூவ் ஆகி நீங்களும் நடந்து போயிட்டே இருக்கீங்க. அவன் உங்கள்கிட்ட கெஞ்சிக்கிட்டே வரான். ஒரு நிமிஷம் இருடி நான் சொல்கிறத கேள்வி, செப்பிகோல் செப்பி பொண்டாட்டி ஒரு நிமிஷம் நில்றேன்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே வரான். ஆனால் நீங்கள் எதையுமே கேட்கவே மாட்டீங்க. இப்போ அதே சேம் டைம் உங்கள் அம்மாவும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்கடா. ஏன்னா நீங்கள் ட்ராயிங் பண்ணது எல்லாமே லைவில் தான் ஓடிட்டு இருந்திருக்கோம். உங்கள் அம்மாவுமே டிவியில் பார்த்துட்ருப்பாங்க. என்னோடய பொண்ணு ஸ்டேஜ் ஏறி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்போ ஜேகே உங்கள் பின்னாடி கெஞ்சிக்கிட்டே வரதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நேராக உங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க. அயான், ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அயான் உன்னை நினச்சி. இதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் நீ அழுதுகிட்டே நின்ற ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. இப்போ நீங்களுமே இப்போ எதுக்குமா நீங்கள் இதெல்லாம் பேசி நீ இன்னும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, நான் ஆல்ரெடி ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கேன், தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் ரொம்பவே டயர்டாக பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே உங்கள் அம்மா உங்களை ஹக் பண்ணிவிட்டு, பாடி அயன், இதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் நீ ஃபெயில் ஆகி நின்ற, ஜேகே கிட்ட ரொம்பவே புலம்புனே, பொண்ணு ஃபெயில் ஆகி நிற்கிறாடா, ரொம்பவே லோன்லியா கஷ்டப்பட்டு நிற்கிறா, உன்னோட அக்கா பொண்ணு இப்படி கஷ்டப்பட்டு நிற்கிறா, உனக்கு பார்க்க கஷ்டமா இல்லையான்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட கேட்டேன். அதுக்கு ஜேகே ஒரே வார்த்தை தான் சொன்னான், எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, இதை பார்க்கும்போதே எனக்கு ஹார்ட் ப்ரோக்கன் தான் ஆகுது, எதுக்கு இவ இவ்வளோ லோன்லியாக ஃபீல் பண்ணுறா, இவ அந்த இடத்துல எல்லாத்தையும் நிரூபிச்சிருக்கணும். ஆமாடா, நான் சப்பி கோல் தான், சப்பியாக இருந்தாலும் நான் எல்லா வேலையும் கரெக்டாக செய்வேன்னு சொல்லிட்டு இவன் நிரூபிச்சிருக்கணும். இவன் நிரூபிக்காமல் எதுக்கு அந்த இடத்த விட்டு ரிமூவ் ஆகி வர்றா, மற்றவங்க பேசுகிறத எதுக்கு இவ காதில் வாங்கிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்டிருப்பான். அதுக்கு உங்கள் அம்மா கிட்டேருந்து எந்த ஒரு பதிலும் வந்திருக்காது. ஆமாடா, உங்களை ஒரு ஸ்டேஜில் வச்சு ரொம்பவே அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, நீங்கள்லாம் சப்பியாக இருக்க, நீ எல்லாம் வந்துட்டு எதுக்குமே லைக் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேஜ் ஏறவே பயமாக இருந்திருக்கும். அதனால தான் அவன் ஜேகே தான் போயிட்டு டீன் கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லி எப்படியாவது எனக்கு வந்துட்டு மோட்டிவேட் ஆக்கி அவளை வந்து ஸ்டேஜ் ஏற வைக்கணும் அப்படின்ற மாதிரி டீன் கிட்ட தான் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்பான். அப்போது வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டு உங்கள் 2 பேத்துக்குள்ளே ரொமான்ஸ் ஆகிருக்கும்டா. இது வந்துட்டு 2 பேருமே எதிர்பார்க்காத ஒன்று தான், அன்எக்ஸ்பெக்டடாக தான் ஆயிருக்கும். ஸோ வந்துட்டு இது 2 பேருமே எதிர்பார்க்கல. இந்த ஒரு ரீசனை வச்சுட்டு எப்படியாவது உங்களை ஸ்டேஜ் ஏற வைக்கணுன்றக்காண்டி தான் ஜேகே அதை அபார்ட் பண்ணுற லெவலுக்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பான். எப்படி நான் அபார்ட் பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்கள், அது டாக்டர், அவர் எப்படியும் வந்துட்டு ஒரு பேபி அபார்ட் பண்ண முடியும், கண்டிப்பாக முடியாதுல்ல. அது அவர்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கா, அவங்க அம்மாவும் சேர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, இதுக்காண்டி தாண்டி வாயின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ தாண்டா உங்களுக்கு புரியுது, பிகாஸ் நீங்கள் ஸ்டேஜ் ஏறி ட்ராயிங் பண்ணணும், உங்களோட எய்மை நோக்கி நீங்கள் போகணும், நீங்கள் எந்த ஒரு லோன்லியும் இல்லாமல் உங்களை நினச்சி நீங்களே தாழ்த்திக்கிறாமல் நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கணுன்றக்காண்டி தான் ஜேகே உங்களை ரொம்பவே ஹேட் பண்ணியிருக்கேன்றத சொல்கிறான். நீங்கள் சப்பிகள் தாண்டா, சப்பியாக இருந்தாலுமே ரொம்பவே க்யூட்டாக இருப்பீங்கடா, ரொம்பவே அழகாக இருந்திருப்பீங்க. உங்களுக்கு காலேஜ் படிக்கும்போதே உங்கள் பின்னாடி நிறைய பேர் சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ நம்ம டாக்டர் ஆஃப் த வேர்ல்டு ஜேகே, என் பொண்டாட்டி பின்னாடி எதுக்குடா சுற்றுறீங்கன்னா காலை உடைச்சிருவேன்னு சொல்லிட்டு அப்பயே மிரட்டிட்டு இருந்தவன்
எல்லாமே இப்போ உங்களை விட்டு கொடுப்பானா, உங்களை ஹேட் பண்ணானா, இது எல்லாமே ஒரு விஷயத்துக்காண்டி தான், உங்களை மோட்டிவேட் பண்ணணுன்றக்காண்டி தான். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடி சப்பிகோலாக இருந்தால் எந்த லெவலுக்கு மோட்டிவேட் ஆவீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடத்துல ஜேகே வந்து நிரூபித்து காமிச்சிட்டான். இப்போ ஜேகேவை நீங்கள் ஒரு மாதிரி ப்ரௌடாக பார்க்குறீங்க. அம்மா இப்போ எல்லாமே இதுக்காண்டி தான் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இப்போ ஜேகேவும் ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டுறான். இப்போது அப்படியே நீங்கள் ஜேகேவை போய்ட்டு ஹக் பண்ணிவிட்டு, அம்மா நீங்கள் என்னை ரொம்பவே ஹேட் பண்ணுவோம், நான் ரொம்பவே பயந்துட்டேன் மாமா, எப்போயுமே நீங்கள் என்னை ஹேட் பண்ணிட்டு தான் நான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் காலேஜ் படிக்கிற டைம்லேருந்தே நான் உங்களோட பிக்கஸ்ட் ஃபேனு. எவ்வளோ நீங்கள் இதான் வந்துட்டு இது சர்ஜரிலாம் பண்ணுவீங்க, உங்களோட ஃபேன். ஆனால் உங்களுக்கு என்னை எப்பயுமே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே அழுதுகிட்டே இருப்பேன் மாமான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பொடி பைத்தியம், எவ்வளோ க்யூட்டு தெரியுமா, உனக்கு எவ்வளோ ப்ரப்போசல் வந்திருக்கு, நீ அவ்வளோ க்யூட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் ஆஃப் த வேர்ல்டு ஜேகே சொல்ல, ஆமாடா நீங்கள் ரொம்பவே க்யூட்டான கேர்ள்டா, சப்பியாக தான் இருப்பீங்க, சப்பியாக இருந்தாலுமே அவ்வளோ ப்ரிட்டி, அவ்வளோ க்யூட்டு. உங்களுக்கு வந்துட்டு நிறையாவே லவ் ப்ரப்போஸ் வந்திருக்கும், நீங்கள் எதையுமே அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா ஜேகே காண்டி உங்களுக்கு வந்து ஜேகேவை ரொம்பவே பிடிக்கும். அதனால் ஜேகே காண்டி எதையுமே அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதேமாதிரி தான் ஜேகே உங்களை எந்த இடத்துலையும் வந்துட்டு, அதாவது எப்படி சொல்கிறது, ஹைட் அண்ட் சீக்காக லவ் பண்ணியிருப்பான். உங்களை வெளியில் ஹேட் பண்ணிவிட்டு உள்ளே லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அதனால தான் அவனோட லவ் உங்களுக்கு வெளில தெரில, உங்களை ஸ்டேஜ் ஏற வைக்கணுன்றக்காண்டியே உங்களை ரொம்பவே ஹேட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்படியே நீங்கள் ஜேகேவை போய்ட்டு ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜேகேமே உங்களை பார்த்து, மாதிரி நீங்கள் என்னோட பிறந்த நாள்டி, என்ன எதாவது கிஃப்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ நீங்களுமே பேபி பிறந்ததுக்கப்புறம் பேபி தான் உங்களோட கிஃப்ட்டு அப்படின்றீங்க. இப்போ அப்படியே ஜேகே உங்களை அப்படியே தூக்குறான்டா, என்றைக்கு என்னோடய கிஃப்ட்டு எனக்கு வேணும்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை துண்டு கட்டாக தூக்கிட்டு இப்போ வீட்டுக்கு தான் போகிறான். அப்படியே ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேடா ஆர்மி, இந்த ஒரு ஒன் ஷாட்டை இந்த இடத்துக்குள்ள முடிச்சுக்கிறேன். இது கொஞ்சம் ஹெட் டு லவ்வாக தான் கொண்டு வந்திருப்பேன். இதை வந்துட்டு நான் 2 ஷார்ட்டாக போடணும், பிக்கஸ்ட் ஸ்டோரியாக கொண்டு வரணும் தான் நான் நினச்சேன். பிக்கஸ்ட் ஸ்டோரியாக கொண்டு வரதுக்கு இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லைடா, இதை ஃப்யூச்சரில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஓகேவா, இதை இன்னொரு பார்ட்டாக ஹெட் டு லவ்வாக நான் எடுத்து போகிறேன். ஓகேவா, இதை இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எதுக்கு நான் அந்த சப்பிகோல் கொடுத்துருக்கேன், எதுக்கு இந்த பீ கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுதா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கு நான் இந்த பீ கொடுத்துருக்கேன்னு. யூ ஆர் ஏ சப்பிகோல், அந்த பீ கிடையாது. யூ ஆர் ஏ சப்பிகோல், யூ ஆர் ஏ க்யூட் கேர்ள், யூ ஆர் ஏ பிரிட்டி கேர்ள். ஸோ அதுக்காண்டி தான் இந்த பீ கொடுத்துருக்கேன். நீங்கள் பிரிட்டியாக இருக்கிறனால தான் ஜேகே உங்களை துரத்தி லவ் பண்ணியிருப்பான். உங்களுக்கே தெரியாமல் உங்களை ஹைட் அண்ட் சீக்காக லவ் பண்ணியிருப்பான். ஸோ இந்த பிபிக்கு மீனிங் இது தாண்டா, புரியுதா? நீங்கள் ரொம்பவே க்யூட்டான கேர்ள், நீங்கள் சப்பியாக இருந்தாலுமே ரொம்பவே க்யூட்டான கேர்ள். ஸோ உங்களுக்கே தெரியாமல் உங்களை லவ் பண்ணி லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். புரியுதா? ஓகேடா ஆர்மிஸ், இந்த ஒரு ஒன் ஷாட்டை எப்படி நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் என்னைய கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. லைக் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கடா ஆர்மிஸ். ஓகேவா? ஓகேடா ஆர்மிஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் செல்லக்குட்டி, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஓகேடா, நம்ம ஜேகேக்கு எல்லோரும் விஷ் பண்ணிட்டு போயிருங்க. பை டார்மிஸ், பாய்.